அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, பழங்களின் பயன்கள், பழங்களால் என்ன பயன் நமக்கு நடக்கும், இதை தெரிந்து கொண்டால் நாம் இதனுடைய பயன்பாட்டை பயன்படுத்துவதா அல்லது பயன்படுத்தாமல் இருப்பதா என்ற முடிவுக்கு வந்துவிடலாம். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். பழங்கள், எந்த பழங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் தனி சிறப்பு உண்டு, தனி மருத்துவ குணம் உண்டு, அது தனி. ஆனால் பொதுவாக 100க்கு 90% பழங்கள் உடலுக்கு நன்மை தரக்கூடிய, பயனளிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் விஷயம், இந்த பழங்களில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. முதல் விஷயம். ரெண்டாவது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைந்திருக்கிறது. மூன்றாவது, ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்துக்கள் நிறைந்த பொருளாக, இந்த உணவுப் பொருளாக இந்த பழங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும் சக்தி இந்த பழ உணவுகளுக்கு உண்டு. உடல் எடையை குறைக்கும் சக்தி இருக்கிறது. சுலபமாக ஜீரணமாக செய்து சத்துக்களை எல்லாம் அதிகபட்சமாக உடலுக்கு கொடுத்துவிட்டு கழிவுகள், மலங்கள் தங்காமல் நம்ம உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த பழங்களுக்கு உண்டு. அதை விட மிக முக்கியமானதுங்க, கேன்சர் செல் வருவதையே தடுக்கும் சக்தி பழ உணவு எடுப்பவர்களுக்கு இருக்கிறது. இதய கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. சர்க்கரை நோயை குறைக்கும் சக்தி இருக்கிறது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது எல்லாமே அடிப்படையான விஷயம் இல்லையா? நம்மை உலகத்திற்கு அழகாக காண்பிக்கக்கூடிய இந்த தோலானது மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் இருப்பதற்கு இந்த பழ உணவுகள் பயன்படுகிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இயங்க வைக்கக்கூடிய சக்தி இந்த பழ உணவுகளுக்கு இருக்குது. எலும்புகள், தசைகள், பற்கள், இரத்த நாளங்கள், சுவாச உறுப்புகள், குடல், இதயம், நுரையீரல், எலும்புகள் அத்தனையும் நல்ல வகையில் இயங்குவதற்கு இந்த பழ உணவுகள் மிக மிக பயன்படுகிறது. இதை தாண்டி இன்னும் அடுத்த சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பழங்களை எடுத்து உண்டு விட்டு அதனை வெளியிலே எரிகின்ற பொழுது அது விதையாக மாறுகிறது. மீண்டும் அது போன்ற பழங்களை தந்து பயனளிக்கக்கூடிய மரமாக அது பயன்படுகிறது. மற்றதெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் அரிசியோ இதெல்லாம் போட்டோம்னா என்ன, சாப்பிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஆனால் பழங்களை சாப்பிடும் பொழுது அதனுடைய ஊனை சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொட்டையை நாம் வெளியே விதைக்கின்றோம். அந்த விதை செடியாக மரமாக வளர்ந்து நமக்கு மீண்டும் பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் அனைவருக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை, சத்தியம். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. என்ன சார் சொல்கிறீங்க, பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறதா? ஆமாம், நீங்கள் சமைக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவிடணும். ஆனால் பழ உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சமைக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரம் குறைகிறது. சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் பயன்படுகிறது. அதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அசசரிஸ், அது அத்தனையும் தேவையில்லாமல்
போகிறது. அதனால் நம்முடைய பொருளாதாரம் மேம்படுகிறது. அந்த 2 மணி நேரம் நீங்கள் சமைக்கிற நேரத்தை உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ செலவிடும் பொழுது உங்களுக்கு வருமானம் கூடுகிறது. அதையெல்லாம் தாண்டி இயற்கையான உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அடுத்து அந்த நிமிஷம் எடுத்துட்டு அப்படியே அதை கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம். வேறு எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. ஆகையினாலே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே 3 வேளையும் நீங்கள் உணவு உண்ணுபவர்களாக இருந்தால் தயவு செய்து ஒரு வேளையாவது பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் பழக்கத்திற்கு வாருங்கள். நிச்சயம் நீங்கள் நலமடைவீர்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள். 2 வேளை சாப்பிடுபவர்களாக இருந்தால் 1 வேளை எடுங்கள். 1 வேளை சாப்பிடுபவராக இருப்பீர்களேயானால் முதலிலே பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் பிறகு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு இந்த பல உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் பலமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறோம், விதைகளை உடைய பழங்களை உணவுகளை எடுக்க ஆரம்பியுங்கள். அதுதான் நம்முடைய உடலுக்கு சக்தியை தரக்கூடியது என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.